நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். இது ஸ்பிக் மீடியா நெட்வொர்க் ஹரிஷ் அவர்களுடைய டீம் எடுத்த 2025ஆம் ஆண்டுக்கான சர்வே. அதாவது இன்னைக்கு எந்த கூட்டணிகளுமே இதுக்கு மேல தான் டிசைட் ஆக போகுது. அந்த சூழல்ல இன்னைக்கு எலெக்ஷன் நடந்தா என்ன நடக்கும் அப்படிங்கிற பார்வையில அவங்க ஒன்று எடுத்துட்டு வந்திருக்காங்க. இப்ப ஏன் எடுக்கணும், இன்னும் கூட்டணியே எதுவும் முடிவு ஆகலையேன்ற ஒரு கேள்வி வரலாம். அதுக்காக தான் இந்த சர்வே எடுக்கப்பட்டது. இதை பார்க்கக்கூடிய கட்சிகள் எல்லாருமே ஓரளவுக்கு ஒரு ஐடியா கிடைக்கும். அதை வச்சு அவங்க என்ன ஐடியா பண்ணலாம் அப்படிங்கிறது. இது பாத்தீங்கன்னா இதோடைய டார்கெட் ஆடியன்ஸ் அப்படிங்கிறது நம்மள மாதிரி சாதாரண மக்களாக இருந்தாலுமே இது அரசியல் கட்சிகளுக்குமே கூட ஒரு பெரிய மெசேஜா தான் இருக்கும். அந்த அடிப்படையில தொகுதி வாரியா நம்ம பார்க்க ஆரம்பிச்சிருக்கிறோம். 15 தொகுதி போன எபிசோட்ல நம்ம பார்த்தோம். அதுல எடுப்புல அடே அப்பா அதிமுக அமோகம் என்பது போல என்னாச்சு அப்படின்னா விருதுநகர், அதுக்கு அடுத்து இன்னொரு தொகுதி பார்த்தோம், அது 2 திருப்பூர் பார்த்தோம். அந்த அடிப்படையில 15ல 9 தொகுதி அதிமுக, 6 தொகுதி திமுக. பரவாயில்லையப்பா, இப்படியே மெயின்டைன் ஆனா ஆட்சி மாற்றம் வந்து போல இருக்குது. ஆட்சி மாற்றம் வரதான் போகுது. ஆனா என்னன்னா இந்த கூட்டணி அப்படின்றது இன்னைக்கு இருக்கிற மாதிரியே அப்படியே மெயின்டைன் ஆகுமான்றதான் கேள்வி. அப்படியே மெயின்டைன் ஆனாலே இது 9 தொகுதி ஜெயிக்கிறாங்க 15ல அப்படின்னா நீங்க அப்புறம் யோசிச்சு ஐயா இருங்க ஐயா, அடுத்து வரப்போகுது ஒரு தொகுதி ஷாக் ட்ரீட்மெண்ட் காத்திருக்குது. ஆமா, டெல்டா என்றாலே ஷாக் ட்ரீட்மெண்ட் தான். சரி இருக்கட்டும். டெல்டா போன இதுல நம்ம எது பார்த்தோம்னா கொங்கோட முடிச்சோம். இப்ப டெல்டால ஒரு மாவட்டம் தஞ்சாவூரை எடுத்திருக்கோம். 8 தொகுதி இருக்குதுங்க. அந்த 8 தொகுதியில ஏற்கனவே பாத்தீங்கன்னா 7 தொகுதி திமுக கிட்டையும் 1 தொகுதி அதிமுக கிட்டையும் இருந்துட்டு இருக்குது. இந்த நிலையிலே தேர்தல் நடந்தால் என்ன நடக்கும் என்று பார்க்கின்ற பொழுது திருவையாறுல இருந்து ஆரம்பிச்சிருவோம். முதல்ல திருவையாறு என்ன சொல்லுது? ஹரிஷ் சொல்லுங்க. அமோகமா இருக்கு பொழுது திமுக. திருவையாறுல கிட்டத்தட்ட 50% ஆஃப் ஓட் டிஎம்கே, 50 விழுக்காடு வாக்குகள் இன்றைய திமுக அணி. ஆமா, இன்னைக்கு திமுக கூட்டணி கிடைக்குது. அதிமுகக்கு 21.16%, தமிழக வெற்றி கழகம் 4.52%, தேசிய ஜனநாயக கூட்டணி 11.28%, நாம் தமிழர் கட்சி 11.14%, மற்றவர்கள் அல்லது கருத்து சொல்ல விரும்பவில்லை அப்படின்னு சொல்றவங்க 1.76%. இதில் கூர்ந்து கவனிக்க வேண்டியது என்னென்னா, தேசிய ஜனநாயக கூட்டணி, அதாவது பாஜக உட்பட தேசிய ஜனநாயக கூட்டணி 11.28% அப்படின்றது ரொம்ப வெரி சிக்னிஃபிகண்ட் நம்பர். அதுக்கு கீழே இன்னொரு சிக்னிஃபிகண்ட் நம்பர் இருக்குது, அதை பார்க்க. அது நாம் தமிழ் 11% நாம் தமிழரும் வராங்க. 11க்கு மேல. அதாவது இரட்டை இலக்கத்துல நாம் தமிழரும் வராங்க, தேசிய ஜனநாயக கூட்டணியும் வருது. இந்த 2 பேர்ல யார் வந்தாலும் அல்லது இந்த 2 பேரும் சேர்ந்து வந்தாலும் கூட இந்த தொகுதியில திமுக வீழ்த்துறது அவ்வளவு சாதாரணம் இல்லை என்பது போல இந்த சர்வே ரிசல்ட் சொல்லுது. அப்படியே அடுத்த தொகுதிக்கு ஜம்ப் ஆயிடலாம். அடுத்து தஞ்சாவூரில் என்ன பரிதாப நிலை என்பதை நீங்களே சொல்லுங்க. தஞ்சாவூர்ல திமுக கூட்டணிக்கு 47.07%, அதிமுக கூட்டணிக்கு 23.7, கிட்டத்தட்ட 24%, தமிழக வெற்றி கழகத்திற்கு 3.26%, நாம் தமிழருக்கு தேசிய ஜனநாயக கூட்டணிக்கு 9.79%, நாம் தமிழர் கட்சிக்கு 8.45%, இதர அல்லது கருத்தலைன்னு சொல்றவங்க 7.73%. இந்த தொகுதியில அதே தாங்க, ஒன்றும் இல்லை. அப்படியே அந்த திருவாயூரை ரிப்பீட் பண்ணுது. மற்றவங்க எல்லாரும் சேர்ந்தா கூட திமுக கூட்டணியை வெல்ல முடியாது அப்படின்ற ஒரு நிலை தான் தஞ்சாவூர் யதார்த்தம் அப்படிதான் இருக்கு. இன்னும் ஒரு வருஷத்துல பார்ப்போம். திமுக வலுவா இருக்கு. ஒரு அதிமுக ஆதரவாளராக நீங்களே அதை ஏற்றுக்கிறீங்க. ஃபேக்ட்ஸ் நம்ம சண்டை போட முடியாது. புரியுது. யூ கான்ட் ஃபைட் வித் ஃபேக்ட்ஸ். நீங்க நம்பர்ஸோட நீங்க சண்டை போட முடியாது. ஒரத்தநாடு ஏன்னா கொஞ்சம் வேகமாக நான் போயிட்டு இருக்கிறேன். ஏன்னா நம்ம 234 தொகுதிகள் பார்க்க வேண்டியது இருக்குது. ஒரத்தநாடு தொகுதி இப்பொழுது அதிமுக வசம் இருக்கிறது. அந்த தொகுதியாவது அதிமுக தக்க வைக்குமா அப்படின்னு ஒரு கேள்வி வந்தால் அதுக்கு என்ன சொல்லுது உங்க சர்வே? ஒரத்தநாடு தொகுதி இப்போ அதிமுக வசம் இல்லை. இப்போ வைத்திலிங்கம் அவர்கள் இண்டிபெண்டன்ட் எம்எல்ஏவா, அதான் அவர் அதிமுக வசம் இல்லாத காரணத்தால் அதிமுக வசம் இல்லை. அதனால அதிமுக வசம் அந்த தொகுதி இல்லை. நம்ம சர்வே படி பார்த்தோம் அப்படின்னா திமுக கூட்டணிக்கு 40.07%, அதிமுக கூட்டணிக்கு 32.79%. ஒருவேளை வைத்திலிங்கம் அதிமுக கிட்டே வந்துட்டாரு அப்படின்னா, தாய் மதம் திரும்புற மாதிரி தாய் கழகம் திரும்பிட்டாரு அப்படின்னா ஒரு க்ளோஸ் ஃபைட் பாசிபிள் இருக்கு. அதிமுக ஒரு மைனர் ஏஜ் கிடைக்கும். அல்ல, அதில் இன்னொன்று பார்க்க வேண்டியதுன்னா 13% இதில் பார்த்தீங்கன்னா என்டிஏ. ஆமாம், என்டிஏ. நீங்க தான் வைத்திலிங்கத்தை அங்கே ஆட் பண்ணியிருக்காங்க. அப்பப்போ நீங்க தான் பாஜகவை விமர்சனம் பண்ணிட்டே இருப்பீங்க. பாஜகவை நம்ம விமர்சனம் பண்றதுன்றது வேற, ஆனா இருக்கிற உண்மையை நம்ம மறுக்க முடியாது. ஒத்துக்கிறதுன்றது ஃபேக்ட்ஸ். யூ கான்ட் ஃபைட் வித் ஃபேக்ட்ஸ். ரைட். 13% அவங்க இருக்காங்க, 9% நாம் தமிழர் இருக்காங்க. நாம் தமிழர் கட்சி அதிமுகவுடன் இணைந்தாலும் அல்லது தமிழக வெற்றி கழகம்
அல்லது NDA இருந்தாலும் கூட டஃப் ஃபைட் கொடுக்கலாம். ஏங்க NDA அல்லது NTK நீங்க எதிர்பார்க்குற மாதிரி ரெண்டுல எது டஃப் ஃபைட் இணைஞ்சாலுமே கொடுக்கலாம். டஃப் ஃபைட் கொடுக்கலாம். இல்லைங்க முடிச்சு விட்டுறலாங்க. முடிச்சிடலாம். இந்த தொகுதியை பொறுத்த வரைக்கும் இது ரெண்டுல யாராச்சும் ஒருத்தர் வந்தாலுமே தொகுதியில வெற்றி உங்களுக்கு 40 to 42% அப்படிங்கிறது ஒரு க்ளோஸ் காலாக தான் இருக்கும். யாருக்கு வெற்றிங்கிறது கடைசி வரை இழுத்துட்டு போகிறதுக்கு பாசிபிள் இருக்கு. அப்படியே நெக் டு நெக்கா போயிட்டு இருக்கும். ஒரு இழுபறி நிலையில் தான் பார்க்க முடியும். அப்ப இருந்த அந்த தொகுதியும் தஞ்சாவூர் மாவட்டத்தில் அதிமுக இழக்கிறது இன்றைய நிலவரப்படி. அடுத்ததாக பட்டுக்கோட்டை நானே படிச்சிடறேன் வேகமா. திமுக கூட்டணி 43 விழுக்காடு வாக்குகள் கிட்ட எடுக்கிறாங்க. அதே போல அதிமுக கூட்டணிக்கு ஆதரவாக 26.16 விழுக்காடு மக்கள் வந்து உங்களுக்கு சொல்லியிருக்காங்க உங்க சர்வேல. தமிழக வெற்றி கழகம் உண்மையிலேயே தமிழக வெற்றி கழகத்துக்கு அந்த பகுதியில இவ்வளவுதான் இருக்கா? அவ்வளவுதான் சப்போர்ட். சிட்டி ஏரியால அதே மாதிரி இந்த தமிழக வெற்றி கழக தோழர்கள்லாம் கமெண்ட் செக்ஷன்ல வந்து என்னென்ன கேள்வி கேட்க போறாங்கன்னு தெரியும்ல. ஆனா அவங்களும் 10, 12, 15 நம்ம தமிழக வெற்றி கழகத்துக்கு அதிகமா எங்கேயாவது இருக்குன்னா இல்லைங்க இருக்கு நான் பார்த்திருக்கேன். அவங்க அதிகமா அவங்களுக்கு ஆதரவு இருக்கக்கூடிய தொகுதிகளும் நம்ம வரக்கூடிய எபிசோட்ல அதை பத்தி பேசதான் போறோம். இந்த பர்டிகுலர் ஏரியால இப்படிதான் இருக்குது. அப்படி பார்த்தா போன வீடியோல திருப்பூர் மாவட்டத்துல நாம் தமிழர் 3 விழுக்காடு வந்துச்சு அப்படின்ற மாதிரி தான் சொல்லிருச்சு. அந்த பகுதியில அவங்க எடுத்த சர்வே படி அதுதான் வந்திருக்குன்னு தான் அவங்க சொல்றாங்க. அடுத்ததாக பாத்தீங்கன்னா பட்டுக்கோட்டையில NDA 11 விழுக்காடு கிட்ட இருக்காங்க. நாம் தமிழர் 4 விழுக்காடு அல்லது ஒரு 5 விழுக்காடு கிட்ட 4.6. கூர்ந்து கவனிச்சு பாருங்க. திருவையாறு, தஞ்சாவூர், ஒரத்தநாடு, பட்டுக்கோட்டை, டெல்டா எல்லாமே 11 12 விழுக்காடுகள் அப்படின்றதுல ஆவரேஜா வந்து பாத்தீங்கன்னாக்கா NDA இருக்கு. ஏங்க நீங்களும் அவங்களும் சேர்ந்தீங்கனாலே ஒரு மாதிரி ஏதோ பண்ணுவீங்க போல தெரியுது. அதான் சொல்றேன். அது கிட்டத்தட்ட 12 விழுக்காடு இருக்கு. எதனா ஐடியா இருக்கா? நான் என்ன சொல்ல முடியும், கட்சி தலைவர் தான் முடிவு எடுக்க முடியும். சரி ரைட்டு. அந்த அடிப்படையில் பட்டுக்கோட்டை தொகுதியுமே கூட திமுக கைப்பற்றுது. அடுத்ததாக பேராவூரணி தற்போது திமுக வசம் உள்ளது. இப்போ நம்ம முன்னாடி சொன்ன பட்டுக்கோட்டையும் திமுக வசம் தான் இருந்தது, நான் சொல்ல தவறிவிட்டேன். பேராவூரணி தொகுதி திமுக வசம் உள்ளது. இது ஒரு இந்த மாவட்டத்தில் இது கொஞ்சம் பரவாயில்லங்கிற மாதிரி இருக்குது. சொல்லுங்க ஹரிஷ். பேராவூரணி தொகுதியில் ஒரு க்ளோஸ் ஃபைட் டிஎம்கே நடுவில். ஏன்னா 2 பேருமே 33% சமபலத்தோடு இருக்காங்க அப்படின்னு பார்க்க முடியுது. தமிழக வெற்றி கழகத்திற்கு 3.28%, தேசிய ஜனநாயக கூட்டணிக்கு 9.84%, கிட்டத்தட்ட 10. நாம் தமிழர் கட்சியும் கிட்டத்தட்ட 10%. நாம் தமிழர் 10. ஓகே ரைட்டு. ரெண்டுமே திமுக அதிமுக ரெண்டுமே 33. இந்த பக்கம் 0.7 இருக்கு, இந்த பக்கம் 0.23 இருக்கு. அதெல்லாம் நம்ம எந்த கணக்குலையுமே எடுத்துக்க முடியாது. அதனால இப்போதைக்கு மதில் மேல் பூனையாக இருக்கிறார். ஆனால் 10% NDA, 10% இவங்க நாம் தமிழர். இவங்க 2 பேரும் பார்த்தீங்கன்னாக்கா ரொம்ப க்ரூஷியல் சக்ஸஸாக வராங்க. கூட்டணின்னு சொல்லி நீங்கள் எதையாச்சும் சக்ஸஸ்ஃபுல்லாக பண்ணீங்கன்னா ஸ்வீப்பு ரைட்டு விடுங்க. அடுத்து பாபநாசம் சர்வநாசம் 43.43 விழுக்காடு திமுக கூட்டணி, 29.56 விழுக்காடு அதிமுக, 30 கிட்ட தான் வராங்க. தமிழக வெற்றி கழகம் 5.39, NDA இங்க வந்து 7 விழுக்காடு இருக்காங்க, 7.18. நாம் தமிழர் பாருங்க 11 விழுக்காடு வராங்க கிட்டத்தட்ட. அதாவது ஆல்மோஸ்ட் பட்டுக்கோட்டை தவிர்த்து நீங்க மத்த எல்லாத்தையும் பாத்தீங்கன்னா 10 விழுக்காடு, 2 விழுக்காடுகள் 10 விழுக்காடுகளுக்கு நெருங்கி வராங்க. நாம் தமிழர் வந்து எல்லாத்துலயுமே பட்டுக்கோட்டையை தவிர்த்து மற்ற எல்லா தொகுதியிலையும், தஞ்சாவூர், இப்ப எனக்கு ஒரு சந்தேகம், பேராவூரணி, பாபநாசம் என்று எதை பார்த்தாலும் இவர்கள் அந்த இரட்டை இலக்கை நோக்கி வருகிறார்கள் அப்படின்றது ஒரு ஹெல்த்தி ஃபேக்டரா நான் பார்க்குறேன். எனக்கு ஒரு சந்தேகம், நீங்க இப்ப சமீப காலமாக பார்த்தா நானும் சில நேரங்களில் நீங்க நாம் தமிழருக்கு ஆதரவாக எல்லாம் குரல் கொடுத்துட்டு இருக்கிறீங்க. இந்த சர்வேல உங்களுடைய தாக்கம் ஏதாச்சும் இருக்குதா? நீங்க போட்டு கொடுப்பா 1-2 அதெல்லாம் ஒண்ணுமே கிடையாது. நான் பேசவே இல்லைங்க. ஏன் சமீப காலமா நான் நாம் தமிழருக்கு ஆதரவா பேசுறேன்னு நீங்க சொல்றீங்க. ஏன்னா 2010 இருந்து நாம் தமிழர் கட்சியை விமர்சிக்கிற இடத்துல விமர்சிச்சுட்டு, அதே சமயத்துல அவங்களுடைய தம்பிகள் நீங்க எடுத்தீங்கன்னாக்கப்ப இடும்பானம் கார்த்திகெல்லாம் இன்னைக்கு இல்லை, எனக்கு 2011 தெரியும். இவங்க எல்லாரோடையும் நான் பழகிட்டு தான் இருக்கேன். இவங்க இத்தனைக்கும் பார்த்தீங்கன்னாக்கா நாம் தமிழருக்கு பிரதிநிதித்துவம் கொடுக்கணும்னு மீடியாக்களில் போய் புதிய தலைமுறையாக இருக்கட்டும் இன்னைக்கு கொடுக்குறாங்க, புரியுது. ஆனால் அன்னைக்கு கொடுக்க மாட்டாங்க. இவங்க எல்லாம் வந்து 2 ஓட்டு பார்ட்டி 3 ஓட்டு பார்ட்டி இதுக்கு எதுக்கு நம்ம தரணும் அப்படின்னாங்க. அதெல்லாம் இல்லை, அவங்களுக்கும் இடம் கொடுங்க அப்படின்னு சொல்லி சண்டை போட்டவன் நான், சரியா? அதனால நான் தமிழர் என்றைக்குமே நான் வந்து எதிரியாக நினைத்ததும் கிடையாது என்று சொல்ல எதிர்வினையாற்றியிருக்கேன். அதாவது அவங்க சொல்லக்கூடிய கருத்துக்களுக்கு எதிர்கருத்துக்களை சொல்லியிருக்கேன். பட் நான் வந்து அவங்களை ஐ ஹவ் நாட் நிகேட்டட். ரொம்ப இம்பார்ட்டண்ட்டாக இங்கே பார்க்க வேண்டியது என்னென்னா,
அது திருப்பி திருப்பி சொல்லக்கூடியது இதுதான். நீங்கள் இரட்டை இலக்கத்துக்கு வந்து விட்டீர்கள் என்றால், நாம் தமிழர் கட்சிக்கு நான் சொல்கிறேன், நீங்கள் இரட்டை இலக்கத்திற்கு வந்து விட்டீர்கள் என்றால் நீங்கள் தமிழகத்தின் அசைக்க முடியாத சக்தியாக மாறி வருகிறீர்கள் அப்படின்னு அர்த்தம். அப்போது உங்களுக்கு கூடுதல் பொறுப்பு இருக்குது. இங்கே யார் ஆட்சிக்கு வர வேண்டும், யார் ஆட்சிக்கு வரக்கூடாது என்பதில் உங்களுக்கு கூடுதல் பொறுப்பு இருக்குது. அந்த பொறுப்பை நீங்கள் 2031 பார்த்துக்கலாம், 2036 பார்த்துக்கலாம், தட்டி கழிக்க முடியாது. எங்க என்னை வச்சுக்கிட்டு நீங்க இதெல்லாம் பேசுனீங்கன்னா நம்ம சேர்ந்து ஏதோ ஒரு நரேட்டிவ் செட் பண்றோம்னு சொல்லி ஏங்க இதில் ஒன்றும் நரேட்டிவே இல்லைங்க, நான் உண்மையாக சொல்கிறேன். சரி ரைட்டு, உங்கள் விருப்பம் நிறைவேறுதா என்று பார்ப்போம். விருப்பம் எதிர்பார்ப்பு எப்படி வேணும் வச்சுக்கோங்க. ரைட்டுங்க. அடுத்து திருவிடை மருதூர், நான் கரெக்டாக பேர் படிச்சுட்டேன்னா திருவிடை மருதூர் இப்பொழுது திமுக கையிலே இருக்கிறது. அதை திமுக தக்க வைக்கிறதா? சொல்லுங்க ஹரிஷ் ப்ரோ. தக்க வைக்கிறாங்க அப்படின்னு தான் நம்மளுடைய சர்வே சொல்லுது. நச்சுனே தக்க வைக்கிறாங்க. 42% திமுக கூட்டணி கிடைக்குது. அதிமுக கூட்டணிக்கு 33.41%, தமிழக வெற்றி கழகத்திற்கு 4.20%. இதில் வந்து நான் என்டிஏ 13% வராங்க. 13. நாம் தமிழர் இருங்க, எனக்கு இன்னொரு சந்தேகம். 11, 9, 12, 10 அவங்களும் ஒரு கன்சிஸ்டண்டா எல்லா தொகுதியிலுமே இருக்காங்க. ரொம்ப ஸ்ட்ராங்கா அதான் அது தாமரையுடைய ஓட்டா இல்ல அது கூட இருக்கிற கூட்டணி கட்சிகளுடைய ஓட்டா, எப்படி சொல்ல முடியுது? தாமரையோட ஓட்டா தான் பார்க்குறேன் அந்த பகுதியை பொறுத்த வரைக்கும். அங்கே தாமரைக்கு இல்ல திராவிட மாடல் ஆட்சியில நல்லா வளர்த்து விட்டுருக்காங்க போல தெரியுது. இருக்கலாம். நோட் பண்ணிக்கங்க. அடுத்ததாக நாம் தமிழர் இங்க 8 விழுக்காடு வாக்குகள் வரைக்கும் வராங்க. அப்போ திருவிடை மருதூர் தொகுதியையும் திமுகவே கைப்பற்றுகிறது. ஒரு 8 விழுக்காடு வித்தியாசம். ரைட். அடுத்து கும்பகோணம் 44.80, அது 7-9 விழுக்காடு, 45 விழுக்காடு திமுக வச்சிருக்குது. என்னங்க இது? டேட்டா ஒன்றும் பண்ண முடியாது பாஸ். ஏங்க சரி ரைட்டு. ஏடிஎம்கே கோட்டையா மாறிடுச்சு. சரி ரைட்டு. ஏடிஎம்கே 30 விழுக்காடு கிட்ட வராங்க. டிவிகே 5 விழுக்காடு கிட்ட வராங்க. என்டிஏ 12 விழுக்காடு. என்டிகே நாம் தமிழர் கட்சி 8 விழுக்காடு, இங்கேயும் 8 விழுக்காடு. கிட்டத்தட்ட தஞ்சாவூர் மாவட்டத்தை பொறுத்த வரைக்கும் நாம் தமிழர் கட்சி எல்லா தொகுதியிலுமே சரமாரியான ஒரு இதாக தான் இருக்காங்க. ஒரே ஒரு தொகுதி பட்டுக்கோட்டையை தவிர மீதி எல்லா இடத்துலையுமே செம்மையான குரோத்து. அதுவும் தமிழக வெற்றி கழகம் வந்தா நாம் தமிழர் கட்சி பட்டுக்கோட்டையிலையும் 5%. இல்ல இன்னைக்குதான் ஒரு பேப்பர் இது ஒரு இதுலதான் பார்த்தேன், ஒரு பத்திரிகையில நாம் தமிழர் கட்சி 3 விழுக்காட்டுக்கு கீழே போயிடுச்சு. அதனால வந்து சீமான் வந்து பயந்துட்டு விஜய் ரைட். ஆனா சர்வே வேற மாதிரி சொல்லுது. ஆனா இதுல நீங்க பார்க்க வேண்டிய விஷயம் என்னன்னா, என்டிஏவுடைய ஃபேக்டர் வந்து டெல்டா ரொம்ப குரூஷியலா இருக்கு. போத் என்டிஏ இஸ் ரிக்வயர்ட். இண்டிகே நான் தான் திருப்பி சொல்றேன், நீங்க சீமானை தவிர்த்து ஆட்சி மாற்றம் என்பதனை யோசிக்க கூடாது. ஆனால் என்டிஏவோட ஃபேக்டர் இங்க ரொம்ப குரூஷியலா இருக்கு. பல தொகுதிகளில் வெற்றி வாய்ப்பை மாற்ற, ஏன்னா நீங்க வந்து இரட்டை இலக்கத்தை நோக்கி வராங்க என்டிஏ அப்படின்றது நம்ம மறுக்க முடியாது. அடுத்து வட மாவட்டத்துல இன்னும் மொரட்டு சம்பவமா இருக்கும் போல இருக்கு. சரி ரைட்டு. அப்படியாக நம்ம பார்த்ததுல கிட்டத்தட்ட மொத்தம் எத்தனை தொகுதி? 1, 2, 3, 4, 5, 6, 7, 8 தொகுதிகளில் 8மே அல்லது ஒரு 7 தொகுதி கிளீனா திமுக அடிச்சு தூக்குறாங்க. ஒரு தொகுதி மட்டும் என்ன ஆகுமோ அப்படிங்கிற மாதிரியான ஒரு நிலையில இருக்குது, பேராவூரணி மட்டும். அப்படி எடுத்துக்கும் போது இங்க ஒரு 8 கூட்டிடுவோம். அப்ப இப்ப நம்ம இது வரைக்கும் எடுத்திருக்கக்கூடிய 23 தொகுதிகளில் தற்பொழுது திமுக 14 தொகுதிகளும், அதிமுக 9 தொகுதிகளும் பெற்றிருக்குது. ஒரு தொகுதி வந்து மதில் மேல் பூனையாக இருக்குது. இப்ப ஸ்கோர் போர்டு அப்படியே மாறி போச்சுங்க. எனக்கு பொசுக்குன்னு இப்படி ஆயிடுச்சு. சரி ரைட்டு விடுங்க, மறுக்க முடியாதுல்ல. சரி இப்ப அடுத்த மண்டலத்துக்கு போவோம். டெல்டா முடிஞ்சு அடுத்ததாக நம்ம பார்க்க போறது வடக்குல தருமபுரி எடுத்துக்கலாம். முதல்ல நமக்கு மிகவும் வேண்டப்பட்ட, நான் உப்பு தின்று தண்ணி குடித்த ஏரியா. உங்க ஊரு சொல்லிட்டு போங்களேன். என் ஊரு, என் தருமபுரி கிருஷ்ணகிரி ரெண்டுமே என் ஊர் தான். பாலக்கோடு, தருமபுரி மாவட்டத்துல பாலக்கோடு தொகுதியில இப்ப பாருங்க ஸ்கோர் போர்டு அப்படியே லைட்டா மாற ஆரம்பிக்குது. திமுக, நானே படிக்கிறேன், பாலக்கோடு நான் படிச்சிடறேன். திமுக 28 விழுக்காடு வாக்குகளும், அதிமுக 40 விழுக்காடு வாக்குகளும், தமிழக வெற்றி கழகம் 5.4 விழுக்காடு வாக்குகளும், என்டிஏ அங்கேயும் பாருங்க இவங்க இருக்காங்க, பாமக இருக்காங்க, 16% பாமக இருக்காங்க. பாமக இருந்தா கண்டிப்பா அது அப்படி இருக்கும்ல அந்த இடத்துல. அப்போ 16 விழுக்காடு, அதுக்கு மேற்பட்ட வாக்குகளை தேசிய ஜனநாயக கூட்டணி. நாம் தமிழர் கட்சி எனக்கு தெரியும் தருமபுரி கிருஷ்ணகிரி ஏரியால ஒரு அண்டர் பர்ஃபார்ம் தான் பண்ணுவாங்க, நான் பார்த்துருக்கேன். கடந்த காலமாக அதுதான் நடந்துட்டு இருக்கு. அந்த அடிப்படையில்
நாம் தமிழர் கட்சி 4.49 விழுக்காடு தருமபுரியில பாலக்கோட்டில் பெறுறாங்க. மொத்தத்தில் பாலக்கோடு தொகுதியை அதிமுக கைப்பற்றும். தற்பொழுதும் அது அதிமுக வசம்தான் இருக்கிறது. எனவே அதை தக்க வைத்துக் கொள்ளும் அப்படின்னு தான் நம்ம எடுத்துக்கிறோம். திமுக நெருங்க கூட முடியாத தூரத்தில் இருக்கு. இன்னும் ஏதாச்சும் ஒரு கட்சி கூட சேர்ந்துச்சுன்னா அதிமுக கூட இது முரட்டு வெற்றியாக மாறும். அடுத்ததாக பென்னாகரம் தொகுதிக்கு போயிடலாம். பென்னாகரம் மறக்கவே முடியாத ஒரு இடைத்தேர்தல் நடந்த ஒரு தொகுதி. இப்போ வரைக்கும் ஞாபகம் இருக்குங்க எனக்கு அந்த செய்தியெல்லாம். 2010 நடந்ததா? ஆமா. தற்போது பாமக வசம் இருக்கக்கூடிய தொகுதி. அதாவது பாமக அதிமுகவோட கூட்டணியில் இருந்த போது என்டிஏ பிளஸ் ஏடிஎம்கே கூட்டணி 2021 நடந்த போது வென்றெடுத்த தொகுதி. இப்பொழுது ஒரு மந்தையில் இருந்த 2 ஆடுகள் பிரிந்து விட்டன. இந்த நிலையிலே பென்னாகரம் தொகுதிக்கு இடைத்தேர்தல் இல்லைங்க, பொது தேர்தல் 2026 வாய என்ன சொல்றது, ரைட்டு. இடைத்தேர்தல்லாம் எதுவும் வர வேண்டாம், எல்லாரும் நல்லா இருக்கட்டும். பென்னாகரம் தொகுதியில தேர்தல் இன்றைக்கு நடந்தால் என்ன நடக்கும் அப்படின்னா, ஹரிஷ் ப்ரோ சொல்லுங்க. பென்னாகரம் தொகுதியில் இன்னைக்கு தேர்தல் நடந்தால் திமுக கூட்டணிக்கு 27%, 26.69, 27%. அதிமுக கூட்டணிக்கு 36.71, கிட்டத்தட்ட 37%. தமிழக வெற்றி கழகம் 7.61%. தேசிய ஜனநாயக கூட்டணி 23% கிட்ட வராங்க. நாம் தமிழர் கட்சி 5.19%. எசகு பெசகா மாறினாலும் திமுக 3வது இடத்துக்கு கொடூரமாக தள்ளப்படுவதற்கான வாய்ப்பு 23%. அதுதாங்க. ஏதாச்சும் ஒரு அலைன்ஸ் அமைஞ்சாலும் அல்லது அமையாம போனாலும் கூட முன்ன பின்ன மக்கள் ஓட்டு போட்டாங்கன்னா பென்னாகரம் தொகுதியில திமுக 3வது இடத்துக்கு தள்ளப்படுகிறது. அப்படிதான் இருக்கு நிலவரம் இல்லைங்களா? ஒரு 3% வித்தியாசத்துல தான் திமுக கூட்டணியும் தேசிய ஜனநாயக கூட்டணியும் இருக்குது. நீங்க சொன்ன அந்த 2010 தேர்தலில் அதிமுக 3ஆம் இடத்துல, அதிமுக 3வது விஜயகாந்த் வந்தாரா? அதிமுக டெபாசிட் எழுந்தது. ஆமா, விஜயகாந்த் வந்தாரு 2வது. விஜயகாந்த் இல்ல, அன்புமணி பாமக இன்பசேகரன் எம்எல்ஏ வந்தாரு. கரெக்டா? அவங்க அப்பா இறந்துட்டாரு. திமுக சைடுல திமுக அவங்க அப்பா பெரியண்ணனுங்க, அவர் மறைந்தார். அப்பா அவருடைய மகன் இன்பசேகரன் போட்டி போட்டு ஜெயிச்சாரு. அதான் நான் கொஞ்சம் மாற்றி தேமுதிகன்னு சொல்லிட்டேன். ரைட்டு. பாமக 2வது இடம் வந்துச்சு. அடுத்து பென்னாகரத்துல இப்பொழுது தேர்தல் நடந்தாலும் அதிமுகவே இருக்கிற கூட்டணியை வச்சே கைப்பற்றும், பாமகவுடைய உதவி இல்லாமலேயே. ரைட். தருமபுரி தொகுதி. தருமபுரி சட்டமன்ற தொகுதியை பொறுத்தவரை கிஷோர், நீங்க சொல்லுங்களேன். கிஷோர் சார் சார் அப்படின்னு சொல்லி என்னை அவமானப்படுத்தாதீங்க. என்ன சார் அப்படின்றது இன்னைக்கு ரொம்ப மோசமான ஒரு இதுவாயிடுச்சு. பட் தென் நான் மாசு சார் மாதிரி கிடையாது. ஹேவிங் செட் தட், தருமபுரியில் பார்த்தீங்கன்னா திமுக 26%, அண்ணா திமுக இது சொல்றதுக்கே எனக்கு சந்தோஷமா இருக்கு 36%. தமிழக வெற்றி கழகம் 8, கிட்டத்தட்ட 7.6 அப்படின்னா 8%. என்டிஏ பார்த்தீங்கன்னா 23%, 4% நாம் தமிழர் அப்படின்னு. ஓகே இல்லைங்க, அந்த ஏரியால கொஞ்சம் இல்லைங்க. பட் 23% என்டிஏன்றது நீங்க பாமக அதை நீங்க மறந்துடாதீங்க. அங்க சௌமியா அன்புமணி இந்த பாமக அப்படியே அங்க போச்சுன்னா கம்ப்ளீட் ஸ்வீட் தான். ஏன்னா 36%, 10 விழுக்காடு வித்தியாசத்துல தான் ஏற்கனவே அதிமுக அந்த தொகுதியெல்லாம் கைப்பற்றுற ஸ்டேஜ்ல இருக்காங்க. பாமக போச்சுன்னா அது ஒரு பிரம்மாண்ட வெற்றியா இருக்கும். அவ்வளவுதான் விஷயம். ரைட்டு. தருமபுரி தொகுதியை தற்பொழுது அதிமுகவே கைப்பற்றும் அப்படின்ற மாதிரி எடுத்துக்கலாம். பாமக வந்தா ப்ராபபிளி அந்த சீட் பாமக கிடைக்கலாம், பாமகவே மீண்டும் அதை கைப்பற்றலாம் அப்படி எடுத்துக்கலாம். பாப்பிரெட்டிப்பட்டி அதிமுக வசம் உள்ளது. என்ன நடக்க போகுது ஹரிஷ் ப்ரோ? பாப்பிரெட்டிப்பட்டி தொகுதியில் திமுக கூட்டணிக்கு 30.15%, அதிமுக கூட்டணிக்கு 34%, தமிழக வெற்றி கழகத்திற்கு 7.85, கிட்டத்தட்ட 8%, தேசிய ஜனநாயக கூட்டணிக்கு 23.55%, நாம் தமிழர் கட்சிக்கு 3.32%. அவ்வளவுதான். அந்த 23.55 எல்லாமே மாம்பழம் தான். மாம்பழம் தான். ஆமா ஆமா. அந்த அடிப்படையில இதையும் அதிமுகவே தூக்குறாங்க. என்னங்க பார்த்தோம், போன மாவட்டம் டெல்டால தஞ்சாவூர் பார்த்தோம், முரட்டு சேதாரம் பண்ணி வச்சிருந்துச்சு திமுக. இங்க அப்படியே மாறுது பாருங்க. இங்க நம்ம வடக்கு வந்த உடனே திமுகவை வீழ்த்தி அதிமுகவே அந்த தொகுதியை மீண்டும் கைப்பற்றுகிறது அப்படிங்கிறத நம்ம பார்க்குறோம் பாப்பிரெட்டிப்பட்டியில. அடுத்ததாக அரூர் தற்பொழுது அதிமுக வசம் உள்ளது. ஆனால் இது ஒரு சின்ன சோக கதை வருகிறது. என்ன அப்படின்னா, இப்பொழுது தேர்தல் நடந்தால் அதிமுக வசம் உள்ள அரூர் தொகுதியில் திமுக ஆதிக்கத்தை செலுத்தும். திமுக கிட்டத்தட்ட 40 விழுக்காடு வாக்குகளை நெருங்கி வரும். 39.73 வாக்குகள். அதிமுக 37.72 வாக்குகள், விழுக்காடு வாக்குகள். அதே போல டிவிகே 5.5% ஓட்டு. தேசிய ஜனநாயக கூட்டணி 8.25 அந்த மாதிரியான விழுக்காடு வாக்குகள். நாம் தமிழர் கட்சி 4 விழுக்காடு வாக்கு.
இப்படியாக பெறும் என்று உங்களுடைய கருத்து கணிப்பு கூறுகிறது. ஒட்டுமொத்தமா பார்க்க போனோம்னா தருமபுரி மாவட்டத்தை பொறுத்த வரைக்கும் அரூர் தொகுதியை தவிர 1, 2, 3, 4 தொகுதியை அதிமுக கூட்டணியும் ஒரு தொகுதியை திமுக கூட்டணி வெல்வதற்கான வாய்ப்பு ஒரு மார்ஜின்ல இருக்குது அப்படிங்கிற மாதிரி எடுத்துக்கலாம். ஏற்கனவே 16 திமுக 9 அதிமுக இருந்துச்சு. இப்ப அந்த அதிமுக கணக்குல ஒரு 4 சேர்த்துக்கிட்டீங்கன்னா 13 அதிமுக 17 திமுக அப்படிங்கிற மாதிரி வந்து நின்று இருக்குது. ரைட்டு. வடக்கு பார்த்துட்டோம். அடுத்ததாக நாம் செல்லக்கூடிய இடம் தலைநகரம். இப்பொழுது சென்னை மண்டலத்திற்கு வந்து விட்டோம் நண்பர்களே. ஆமா, இப்ப பாத்துக்கிட்டீங்கன்னா செங்கல்பட்டு மாவட்டம். செங்கல்பட்டு மாவட்டத்தில் மொத்தமாக 1, 2, 3, 4, 5, 6, 7 தொகுதிகள் இருக்கிறது. 7 தொகுதிகளில் 6 தொகுதி திமுக கூட்டணியிடம் இருக்கிறது. ஒரு தொகுதி மட்டும்தான் அதிமுக மதுராந்தகம் தொகுதி மட்டும்தான் தற்போது அதிமுகவிடம் உள்ளது. இந்த நிலையில் இப்பொழுது தேர்தல் நடந்தால் என்ன நடக்கும்? பல்லாவரம் தொகுதி சொல்லுங்க ஹரிஷ் ப்ரோ. பல்லாவரம் தொகுதியில இன்னைக்கு தேர்தல் நடந்தா திமுக கூட்டணிக்கு தான் வாய்ப்பு இருக்கு. அமோக வெற்றி. ஆமா, திமுக கூட்டணி 49% வாக்குகள் வாங்குறாங்க. அதிமுக கூட்டணிக்கு 27.89, கிட்டத்தட்ட 28. தமிழக வெற்றி கழகம் 9.88, கிட்டத்தட்ட 10%. தேசிய ஜனநாயக கூட்டணி 5.93%. நாம் தமிழர் கட்சி 6.02%. தமிழக வெற்றி கழகம் பார்த்தீங்கன்னா சென்னை சுற்று வட்டாரத்தில் பார்த்தீங்கன்னாக்கா அவங்க ரொம்ப பாசிட்டிவாக இருக்காங்க அப்படின்னு தெரியும். ஆமா ஆமா, நான் கீழே அர்பன் ஓட்டர்ஸும் விஜய்க்கான அந்த அங்கீகாரம் அதிகம் இருக்குன்றது நமக்கு தெரியும். இன்னும் நம்ம அடுத்தடுத்த சென்னை உட்பட்ட பகுதிகளுக்குள்ள போகும்போது பார்த்தீங்கன்னா 16 விழுக்காடு அந்த அளவுக்குலாம் கூட போறாங்க. 17 விழுக்காடு வரைக்கும் கூட போறாங்க வெவ்வேறு தொகுதிகளில். நம்ம அடுத்தடுத்து வரும்போது அதை நம்ம பார்ப்போம். பல்லாவரம் தொகுதி திமுக தட்டி தூக்குறாங்க, அவ்வளவுதாங்க. திமுக அவங்களே கைப்பற்றுறாங்க. அடுத்து தாம்பரம் தொகுதியில திமுக கூட்டணிக்கு 44.5%, அதிமுக கூட்டணிக்கு 26.19%, தமிழக வெற்றி கழகத்திற்கு 9.35%, தேசிய ஜனநாயக கூட்டணிக்கு 7.01%, நாம் தமிழர் கட்சிக்கு 6.57%. இங்கேயும் தமிழக வெற்றி கழகம் பர்ஃபார்மன்ஸ் நல்லா இருக்குது. ஆனா அதிமுக பர்ஃபார்மன்ஸ் ரொம்ப மோசமா இருக்குது. என்ன கிஷோர்? சென்னையில அதிமுகக்கு பிரச்சனை தான் எப்பயுமே அது இருந்துட்டு தான் இருக்குது. சரி, இந்த தடவையாச்சும் அந்த பிரச்சனையை சரி பண்ணுவாங்களா அப்படிங்கிறத பார்க்கலாம். மொத்தமா எடுத்து பார்க்கும்போது எத்தனை வருது அப்படின்னு பார்த்துருவோம். அதிமுக கொஞ்சம் அங்கங்க கொஞ்சம் ஆதிக்கம் செலுத்துறதை நான் பார்த்தேன். டோட்டலாக பார்க்கும்போது அதை வரக்கூடிய இதில் பார்ப்போம். அப்போ தாம்பரம் முடிச்சு விட்டீங்க போங்க, அவ்வளோதான். அதையும் திமுக தான். அடுத்ததாக செங்கல்பட்டு தொகுதியில் கிஷோர் அவர்கள் தற்போது வாசிப்பார். கண்டுபிடிங்க, செங்கல்பட்டு எங்க இருக்குது? 45% கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னாக்கா திமுக, 32% அதிமுக, 8% தமிழக வெற்றி கழகம். கிஷோர் அவர்களுடைய குரலில் ஒரு தொய்வு காணப்படுகிறது. 5% வந்து பார்த்தீங்கன்னாக்க இவங்க என்டிஏ. பட் 10% சத்தமா படிங்க. நாம் தமிழர் கட்சி. நாம் தமிழர் பார்த்தீங்களா? நாம் தமிழர் சத்தமா படிக்கின்றார். பார்த்தீங்களா? பயஸ் எப்படி தெரியுது பாருங்க. ஆனா என்னன்னா நடுநிலையான ஊடகவியல் நீங்க சரி. பட் செங்கல்பட்டுல என்னன்னா ஆல்மோஸ்ட் 45% திமுக இருக்காங்கன்னு போது அதை பீட் பண்ணவே முடியாது. அவ்வளவுதானா? ஆனால் நாம் தமிழர் கட்சியும் விஜய் கட்சியும் சேர்ந்தாங்கன்னா அண்ணா திமுகவோட அப்படியே மாறுது, ஸ்வீப் ஆகுது. அது ஏன் வராதுன்னு நீங்க நினைக்கிறீங்க? சரி, வரும்னு நீங்க நினைக்கிறீங்க. கண்டிப்பா வரும். சரி, ரைட்டு. நம்புறதுக்கு யாருக்குங்க உரிமை இல்ல? ஏங்க, நான் எதிர்பார்க்கறதுக்கு உரிமை இருக்குங்க. விடுங்க, எதிர்பார்க்கறதுக்கு உரிமை இருக்குல்ல? இருக்கு. அடுத்ததாக திருப்போரூர் தொகுதி தற்போது திமுக கூட்டணியில் இருக்கக்கூடிய நம்முடைய விடுதலை சிறுத்தைகள் கட்சி எனக்கு ரொம்ப ஃபேவரட்டுங்க. விசிக அவருடைய கையில தான் இருக்கு திருப்போரூர் தொகுதி. அதுல வெற்றி வாய்ப்பு எப்படி இருக்குது அப்படின்றத நானே வாசிக்கிறேன். திமுக கூட்டணியான விசிகாவுக்கோ அல்லது அந்த தொகுதியில் திமுகவோ போட்டியிட்டால் 40.67, கிட்டத்தட்ட 41 விழுக்காடு வாக்குகளும், அதிமுக கூட்டணி 34 விழுக்காடு வாக்குகளும், தமிழக வெற்றி கழகம் 7 விழுக்காடு வாக்குகளும், என்டிஏ 4.6 விழுக்காடு வாக்குகளும், நாம் தமிழர் கிட்டத்தட்ட 9 விழுக்காடு வாக்குகளும் பெறுகிறார்கள் திருப்போரூர் தொகுதியில. ஆனால் அதை திமுகவே தக்க வைக்கிறது அல்லது திமுக கூட்டணியே தக்க வைக்கிறது என்பதுதான் செய்தி. இதன் மூலமாக நம்ம தெரிஞ்சுக்கிற செய்தி. நாம் தமிழருடைய பர்ஃபார்மன்ஸ் நல்லா இருக்கு. செங்கல்பட்டு, திருப்போரூர் நல்லா இருக்கு. திருப்போரூர்ல பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட 9% வராங்க நாம் தமிழர் கூட்டணி. ஏதாச்சும் கூடுதலாக வந்தால் திருப்போரூரை அதிமுகவால் கைப்பற்ற முடியும். இதுதான் இதுல இருந்து நம்ம புரிஞ்சுக்கிற விஷயம். நான் வீடியோ தொடக்கத்திலே சொன்ன மாதிரி இது நம்மளை போன்ற சாதாரண மக்களுக்கு மட்டுமில்ல, அரசியல் கட்சிகளுக்குமான ஒரு செய்தி தான். அதுக்காக தான் இந்த சர்வேவே. சரிங்களா? அடுத்தது செய்யூர் தொகுதியும் விசிக வசம் தற்போது உள்ளது. சிறுத்தைகளின் சீற்றம் அதிகமாக உள்ளது. யாரு செய்யூர்ல எம்எல்ஏ?
செய்யூர் சீற்றம் அதிகமா தெரியலையே. இருங்க, இதுல பார்த்தா சஸ்பென்ஸை உடைக்காதீங்க, இருங்க. சரி ரைட்டு. செய்யூர் எனக்கு டக்குன்னு செய்யாரு அப்படின்னு செய்யார் பாலுன்ற ஒருத்தர் சினிமா கதையெல்லாம் சொல்லுவாரு, அவரு ஞாபகம் வந்துருச்சு. பனியூர் பாபு. பனியூர் பாபு, ரைட்டு, நல்லா இருக்குங்க பேரு, இந்த பேரும் நல்லா இருக்கு. செய்யூர் தொகுதி பனியூர் பாபு விசிக எம்எல்ஏ 40 விழுக்காடு 40.10 விழுக்காடு வாக்குகளை பெறுகிறார். நல்ல ஓட்டு தான், அதுலலாம் எந்த குறையும் இல்லை. பின்னாடியே அதிமுக துரத்துது 40.47 விழுக்காடு வாக்குகள், 40.5. திமுக தாங்க துரத்துது, விசிக தாங்க அதிமுக துரத்துது. சிறுத்தை தான் உங்களை துரத்துது அப்படின்னு சொல்ல வரீங்க. ரைட், விடுங்க, நீங்க தான் முன்னாடி ஓடிட்டு இருக்கிறீங்க. இருக்கட்டும். 40.5 விழுக்காடுகள் நீங்க பெறுவதாக உங்களுடைய சர்வே சொல்லுது. தமிழக வெற்றி கழகம் ஏன் சென்னை உள்ளிட்ட பகுதியிலேயே இவ்வளவு கம்மியா வந்திருக்கு? 6 விழுக்காடு தான் வருது. அந்த ஒரு சில இடங்கள்ல வந்து உங்களுக்கு அவங்களுடைய ஓட்ஸா ரொம்ப டவுனா இருக்கு. அந்த ஏரியால ஃபர்ஸ்ட் டே ஃபர்ஸ்ட் ஷோ கூட்டம்லாம் எப்படி வருதுன்றது கொஞ்சம் ரசிகர்கள் நம்முடைய விசிகாவும் தமிழக வெற்றி கழகம் டைரக்டா ஒண்ணுக்கு ஒண்ணு டைரக்டா போட்டிடுறாங்க அப்படின்னா அந்த இடத்துல விசிகா டாமினேட் பண்றாங்க. அதே சமயத்துல விசிக போட்டியிடாத தொகுதிகளில் தமிழக வெற்றி கழகம் பாத்தீங்கன்னா பட்டியல் சமூக வாக்கு அல்லது விசிகாவுடைய வாக்கை பெரிய அளவுல தூக்குறாங்க. அதையும் நம்ம சமூக வாரியாக பார்த்தோம். அந்த பட்டியல் நம்ம அப்புறமா படிக்க போறோம். அதுல தமிழக வெற்றி கழகத்தின் பங்கு விசிகாவின் வாக்குகளை பிரிப்பதில் முக்கிய பங்கு வகிக்கிறது. அதை நம்ம சொல்லுவோம், அப்புறமா நம்ம அதை ரிவீல் பண்ணுவோம். அப்படியாக பாத்தீங்கன்னா என்டிஏ இங்கெல்லாம் ரொம்ப வீக்கா தான் இருக்காங்க, 4% தான். நாம் தமிழருக்கு 5 சொல்லியிருக்கீங்க. கருத்தில்லை அப்படின்னு சொல்றவங்க ஒரு 4.5 விழுக்காடு இருக்காங்க. மொத்தத்தில் செய்யூர் தொகுதியை அதிமுக லைட்டா அப்படி ஒரு மார்ஜின்ல கொஞ்சம் முன்னாடி தெரியுறாங்க. மதுராந்தகம் தொகுதியை பொறுத்த வரைக்கும் திமுக கூட்டணி 40 விழுக்காடுங்க, 39.67 அப்படின்னு கிட்டத்தட்ட 40 விழுக்காடு வாக்குகள். அதிமுக 43 விழுக்காடு வாக்குகள். என்ன பண்ணீங்க அந்த ஊர்ல மட்டும் நீங்க? மதுராந்தகம் அதிமுக எல்லா ஊருக்கும் தாங்க நாங்க பண்றோம், என்ன அந்த ஊருக்கு மட்டும் பண்றது இல்ல. மதுராந்தகம் அதிமுக கூட தானே இருக்கு ஆல்ரெடி. ஆமா, ஏற்கனவே அதிமுக தான் இருக்கு. பாருங்க, இதை சொல்ல மறந்து விட்டேன். ஆமாம், இந்த தொகுதி ஏற்கனவே அதிமுக வசம் உள்ள தொகுதி. அந்த அடிப்படையிலே ஏதோ அந்த எம்எல்ஏ ஏதோ முன்ன பண்ணியிருப்பார் போல தெரியுது நல்லபடியா அந்த தொகுதிக்கு. அதிமுக என்னைக்குமே நல்லதாங்க பண்ணும். சரி ரைட்டுங்க. 43 விழுக்காடு வாக்குகளை அதிமுக பெறுகிறது. தமிழக வெற்றி கழகம் மதுராந்தகத்துல செய்யூர்ல பெறக்கூடிய அதே மாதிரியான வாக்குகள் தான் பெறுவதாக இங்க காட்டுது. இதுல அப்படிதான் இங்க போட்டிருக்கு. ஆமா, 5.7 விழுக்காடு வாக்குகள். என்டிஏ இங்கேயும் கம்மி தான், 3, 3.5, 3.25 அப்படிதான் இருக்கு. நாம் தமிழர் 6.5 விழுக்காடு அப்படின்ற மாதிரி வந்திருக்கு. மொத்தத்தில் மதுராந்தகம் தொகுதியை அதிமுக தக்க வைத்துக் கொள்கிறது. அப்ப நம்ம இது வரைக்கும் பார்த்ததுல மதுராந்தகத்துல தான் ஒரு தெளிவான வித்தியாசம் அப்படிங்கிறது அதிமுக பக்கம் தெரியுது. அடுத்ததாக சோழிங்கநல்லூர் தற்பொழுது திமுக வசம் இருக்கக்கூடிய தொகுதி. 2021 என்ன நடந்துச்சு சொல்லுங்க? செங்கல்பட்டு, சென்னை எல்லாம் அப்படியே வலிச்சு மொத்தமா திமுக வாயில போட்டு போனாங்க இல்லையா? இந்த வாட்டி அதுல வந்து அந்த அளவுக்கு இல்லை, ஆனா இருக்கு அப்படிங்கிற மாதிரி. சோழிங்கநல்லூர் கிஷோர் ப்ரோ நீங்க சொல்லுங்களேன். சோழிங்கநல்லூர்ல பாத்தீங்கன்னா 45% திமுக. இது என்ன திமுக? வெறும் திமுக. ரைட்டு. 45% திமுக. அதாவது அந்த விளங்காத திமுக. சந்தோஷமா? எங்க நீங்க அதிமுகன்னு சொன்ன மாதிரி இருந்துச்சுங்க, அதனால 31% வந்து அதிமுக. கிட்டத்தட்ட 11% தமிழக வெற்றி கழகம். 11 விழுக்காடு. ஆமா, இங்க வந்து இரட்டை இலக்கத்தை தொடுறாங்க தமிழக வெற்றி கழகம். அப்புறம் 7% வந்து என்டிஏ, 7% என்டிகே கட்சி, 10% வந்து கருத்து தெரிவிக்கலங்கிறவங்க. இவங்களை தாங்க நம்ப முடியாது. கடைசியில் அந்த பையன் பெரிய வேலை பார்த்து விட்டு போயிட்டான் அப்படிங்கிற மாதிரி கடைசி நிமிஷத்துல இவங்க தான் வேலை பார்க்கறாங்க. நான் சொல்றேன், நாம் தமிழரும் விஜயும் வந்து இவங்க கூட சேர்ந்தாங்கன்னா, அதிமுக கூட சேர்ந்தாங்கன்னா 50 விழுக்காடுகள்னு போறாங்க. கம்ப்ளீட் ஸ்வீப். ஒண்ணுமே ரைட்டு. செங்கல்பட்டு மாவட்டத்தை பொறுத்த வரைக்கும் ஒரு தொகுதியில அதிமுக கிளீனா லீட் பண்றாங்க. இன்னொரு தொகுதியில கிட்டத்தட்ட இந்த செய்யூர் தொகுதியில கொஞ்சம் தாண்டி இருக்கிற மாதிரி உங்க சர்வே சொல்லுது. ஆக மொத்தம் முதல் எபிசோட்ல 15 பார்த்தோம், இதுல 20 தொகுதி பார்த்துருக்கோம். மொத்தம் 35 தொகுதி நம்ம இது வரைக்கும் பார்த்துருக்கோம். இதுல யார் யாருக்கு எவ்வளவு வந்திருக்குது அப்படின்னு சொல்லி உங்களுக்கு ஏதாச்சும் கணக்கு போட்டு வச்சிருக்கீங்களா? கையில பெண் வச்சிருக்கீங்களா? ரைட், விடுங்க. அந்த அடிப்படையில எல்லாம் பேனா வச்சு பேசுறது, கையில அப்படி பேனா வச்சு பேசுறது, அப்படி பேசினா அது மாதிரி ரிச்சா ராயலா இருக்குங்க. 18 தொகுதிகள் 35 இது வரைக்கும் நம்ம பார்த்து 35, அதாவது பாத்தீங்கன்னா 5 மண்டலத்திலுமே ஒரு மாவட்டம் பார்த்துட்டோம் இப்போ வரைக்கும். அந்த அடிப்படையில 35 தொகுதிகள்ல 18 தொகுதிகளில் திமுக கைப்பற்றும் என்றும் 15 தொகுதிகளை அதிமுக கைப்பற்றும் என்றும் 2 தொகுதிகள்
சொல்ல முடியாது, நேருக்கு நேர் அப்படியே சமமா நிக்குது அப்படின்னும் உங்களுடைய சர்வே சொல்லுது. சரியா போச்சா? 18 திமுக, 15 அதிமுக, 2 சொல்ல முடியாது. இதுதாங்க இப்போதைக்கு ஸ்கோர் போர்டு. அடுத்தது அதுவும் என்ன ம். கூட்டணிகள் எதிர்த்தரப்பில் முடிவாகாத நிலையில் ஆமா, முடிவாயிட்டா அது அப்படியே மாறுது. பார்ப்போம். அடுத்தடுத்து வரக்கூடியது இன்னும் ரொம்ப சுவாரஸ்யமா இருக்கும். இணைந்திருங்கள். ஒரு எபிசோட பார்த்துட்டு இன்னொரு எபிசோட மிஸ் பண்ணாதீங்க. நாங்க எவ்வளவு தூரம் போறோமோ அவ்வளவு தூரம் நீங்களும் வந்துகிட்டே இருக்கணும். ஆமா. ஒரு காமெடியில வடிவேலு ஒருத்தர் பாக்கெட்ல பின்னாடி கை விட்டு பின்னாடியே போயிட்டு இருப்பார்ல, அந்த மாதிரி ஃபாலோ பண்ணுங்க. அடுத்த எபிசோட்ல சந்திப்போம். நன்றி.